நம்ம ஒவ்வொரு நாளுமே இரவு தூங்கி எழுவது அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கும் ஒரு வரம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு நாளுமே நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது அன்றைய நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும், மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறத எண்ணுவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். எல்லாருமே இதை செய்யும் வழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருடைய ஆசை, விருப்பம். அப்படி நம்ம இரவு தூங்கி மறுநாள் எழுவது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நிச்சயம் இல்லாத ஒன்றாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுவது நம்ம புதிதாக பிறப்பதற்கு சமமாகும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நாளையும் நம்ம புதிய நாளாகவே கருத வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் நம்ம காலையில் எழுந்திருக்கும் பொழுது, கண் விழிக்கும் பொழுது பார்க்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. பொதுவாகவே பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளுமே புதிய பிறப்பாக நம்ம கருதி ஒவ்வொரு நாளையும் நம்ம புதிய நாளாகவே பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஆழ்ந்த தூக்கம் அப்படிங்கிறது மரணத்திற்கு நிகரான ஒன்றாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம தூங்கும் பொழுது எல்லா உறுப்புகளுமே செயல்படாமல் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற நினைவே இல்லாமல் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். தூங்கி எழும் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அப்படிங்கிற எண்ணத்தோட மகிழ்ச்சியாக புதிய நாளை எல்லாருமே துவங்கணும். அப்படி நம்ம தூங்கி எழும் பொழுது நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் நல்லதாக அமைய வேண்டும் அப்படின்னும், காலையில் எழுந்தவுடன் சில பொருட்களை நம்ம பார்ப்பதால் அன்றைய நாள் புத்துணர்வோடு இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம எழுந்தவுடன் எதை பார்க்கிறோமோ அதனுடைய தாக்கம் அந்த நாள் முழுவதும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் பார்த்தோன்னா காலையில் எழுந்ததும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும், பார்க்கவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். காலையில் எழுந்தவுடன் நிறைய பேர் அவங்களுடைய இரு உள்ளங்கையை பார்ப்பது அப்படிங்கிறது அன்றைய நாள் முழுவதும் சிறப்பாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம உள்ளங்கையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் காலையில் எழுந்ததும் நம்மளுடைய 2 உள்ளங்கையையும் பார்ப்பதை பழக்கப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. நாமும் அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் தூங்கி எழுந்ததும் மற்றவர்களை பார்ப்பதை விட நம் முகத்தை கண்ணாடியில் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மற்றவங்களை பார்த்தா அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மற்றவர்களை தேடி தேடி போய் பார்ப்பது அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு நம் முகத்தை நாமே பார்த்து கொள்வது மிக சிறப்பான ஒரு விஷயமாகவே இருக்கும். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இறைவனுடைய படங்கள், விக்கிரகங்களை பார்ப்பது ரொம்பவே அதிர்ஷ்டத்தையும் நல்ல சிந்தனைகளையும் உண்டாக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை நம் முகத்தை பார்த்த பிறகு தெய்வ படங்களையும் விக்கிரகங்களையும் பார்ப்பது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா செல்வத்தை வாரி வாரி அருளும் மகாலட்சுமியின் உருவத்தை பார்ப்பது அப்படிங்கிறது அன்றைய நாள் முழுவதும் செல்வ செழிப்பாகவும் பண கஷ்டம் இல்லாமல் பண வரவை அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறதுனால செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை பார்ப்பது மிக சிறந்த ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ நமக்கு தெரிந்த சில மந்திரங்களை சொல்லிவிட்டு அதற்கு பின்பு படுக்கையில் இருந்து எழுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதனால் அன்றைய நாள் முழுவதும் சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன மந்திரம் தெரியுமோ சின்ன சின்ன மந்திரமாக இருந்தாலும் அதை சொல்லிவிட்டு பிறகு படுக்கையில் இருந்து எழுவது அப்படிங்கிறது ரொம்பவே மகத்தான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சுடர் விட்டு எரியும் தீப ஒளியை பார்ப்பது ரொம்பவே மங்களகரமானதாகவே சொல்லப்பட்டிருக்கு. சுடர் விட்டு எரியும் தீப ஒளியை தினமும் பார்ப்பது மங்களகரமான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா என்னென்ன பொருட்களை பார்க்கலாம் அப்படின்னா பூரண கும்பத்தை பார்க்கலாம், கோயில் கோபுரத்தை பார்க்கலாம், கோவில் மணியை பார்க்கலாம், பசுவோடு சேர்ந்திருக்கும் கன்றுக்குட்டியை பார்க்கலாம், இயற்கை அழகை பார்க்கலாம், இயற்கை காட்சியை பார்க்கலாம்,
அருவிகளை பார்க்கலாம், மலர்களை பார்க்கலாம், அற்புதமான இசை கருவிகளை பார்க்கலாம். மங்களகரமான பொருட்களாக சொல்லப்படும் மஞ்சள், குங்குமம், வியூபூதி இந்த மாதிரி பொருட்களை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பசுவோடு சேர்ந்து இருக்கும் கன்றுக்குட்டியை பார்ப்பது அல்லது அந்த பசுவோடு சேர்ந்து இருக்கும் அந்த ஃபோட்டோவை பார்ப்பதும் கூட மிக சிறப்பான மகத்தான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் காலையில் கணவன் மனைவி முகத்திலும் மனைவி கணவன் முகத்திலும் விழிப்பதும் அன்றைய நாளை ஒரு நல்ல நாளாக அமைய காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த மாதிரி விஷயங்களை காலையில் கண் விழித்ததும் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம கண் விழிக்கும் அந்த இடத்தில் அந்த பொருளை வைத்துக்கொள்வது மிக சிறப்பான ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா காலையில் எழுந்ததும் பார்க்கக்கூடாதவை எவை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கண் விழித்ததும் அபசகுணமான வார்த்தைகளை பேசுவது, கேட்பது, சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள், கொழுந்து விட்டெறியும் நெருப்பின் ஜுவாலைகள் இவற்றையெல்லாம் கட்டாயமாக பார்க்கவே கூடாது அப்படின்னும், இது எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடும் அப்படின்னும், கண் விழிக்கும் பொழுதே யாரையும் திட்டிக் கொண்டோ அல்லது சண்டை போட்டு கொண்டோ எழுந்திருக்கவே கூடாது அப்படின்னும், அதே போல் அவசரமாக படுக்கையிலிருந்து பதறி எழுந்திருப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவ்வாறு நம்ம செய்யும் பொழுது மூளை நரம்புகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிந்தவரை கண் விழிக்கும் பொழுதே எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனதில் வைத்து கொள்ளாமல் நேர்மறையான சிந்தனையோடு அன்றைய நாள் நல்ல நாளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் துவங்கணும். அதே போல் காலையில் கண் விழிக்கும் பொழுது பார்க்க வேண்டிய பொருட்களை கண்டிப்பாக பார்த்து அந்த ஒரு நாளை மங்களகரமாகவும் நிறைந்த ஒரு நாளாகவும் மாற்றுவது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. சுடர்விட்டு எரியும் தீப ஒளியை பார்த்து அந்த ஒளி எப்படி சுடர்விட்டு எரியுதோ அதே போல் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிறைந்த நாளாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் நம்ம துவங்கினோன்னா அன்றைய நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் மங்களகரமாகவும் சுபிக்ஷமாக நாளாகவே மாறுவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம தினமுமே கடைப்பிடிக்கலாம். சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.